பக்தி ஜமலா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் 2026 ஜூலை மாதம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூலை 2026 எப்படி இருக்குன்னு பார்க்குற போது முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருந்தாலும் என்ன பலன் அப்படின்னா, முதல்ல வருமானங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இது வரைக்கும் கையில் இல்லைன்னால் கூட இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறதுனால எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும் எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுறது அல்லது எதுக்காகவாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அல்லது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறதாக இருந்தாலும் அதில் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. பட் அந்த அளவுக்கு லாபம் இருக்கான்னா நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதம் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட லாபம் நம்ம கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு பிஸ்னஸில் லாபத்தை பார்த்தாலும் நம்முடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஸோ வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஆகையினால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா அடைக்கி வாசிங்க. நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மேரிடு லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. பட் அந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் நம்முடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தரத்தை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நீங்கள் பார்க்கும் வேலையில் நிறைய அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுடைய கரியரில் இருக்குது. அதனால் வேலையில் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இது வரைக்கும் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ ஸோ இந்த மாதம் நோய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நோய்க்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறது. பேச்சை குறைங்க. பேச்சால் நன்மை வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அடக்கி வாசிங்க. பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இல்லை இந்த மாதம். அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் கவனம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைரவருடைய வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம்.
அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்ல தரிசனம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். லாபம் கைக்கு வரும். நன்றி, வணக்கம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார், இதை ஒட்டி தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதம் இருக்கும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது இந்த ஜூலை 4ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயும் சுக்கிரன் உங்களுக்கு இருக்கார். பொதுவாக யாரெல்லாம் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அவர் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர், உங்களுடைய வேலைக்குரியவருக்கு கிரகமாக அவர் தான். அவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க, அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டை இன்சென்டிவை எதிர்பார்க்குறீங்க, அல்லது போனஸு ஹைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, டீம் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றம் என்பது இந்த மாதம் இருக்குது. ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. ஏன்னா உங்கள் சுக்கிரன் ஒரு பக்கம் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டாரில், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்ன் இதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கரியரில் ஒரு திருப்தியான மனநிலை என்பது இல்லை. அதனால் அது மாதிரியான மைண்ட் செட் இருந்தால் முதல்ல மாற்றுங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தாலே நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆகையினால அடக்கி வாசிங்க. வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, அல்லது நம்முடைய சபார்டினேட் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய தொழிலில் மினிமமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே மேரேஜு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அல்லது மேரேஜ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஜூலை மாதம் என்பது ஆணியும் ஆடியும் கலந்த மாதமாக வரும். ஸோ இந்த மாதத்தில் உங்களோட ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸில் 2-3 யூனிட் வச்சுருக்கு தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பை எதிர்பார்க்குறவங்க அல்லது செலிப்ரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாமே இயற்கையாக அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களால் எதிர்பார்த்த நன்மைகள், அவருடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் உங்களை கட்டில் வயசில் மூத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நட்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த மாதம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை அதிகப்படுத்துங்க. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் என்பது நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்குது, லாபம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் முருகப்பெருமானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ
அங்கெல்லாம் தாயாரை நல்ல மகாலட்சுமியுடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேலே துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். இந்த மாதம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜூலை மாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? மெயினாக இதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் 12ஆம் இடத்துல 7ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். ஜூலை 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் ராசிக்கு அவர் வர்றார். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய இந்த மாதமே உங்களுக்கு பிரமாதமாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் போது உங்கள் ராசிக்கு வரும்போது வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை, தெளிவான செயல்பாட்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. கிரகம் உங்களை வழி நடத்தும். இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. பேச்சை யாரெல்லாம் தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் கூடும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அத்தனைக்கும் இந்த மாதம் ஜூலை 7க்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயம் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் லாபம் ஜூலை 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக ஜூலைக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள், நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்கோ, கடன் இருக்கோ, ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஸோ வேலையில் எஃபர்ட் கொடுங்க. எந்த வேலையை பார்க்குறதா இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் எல்லாரோடைய மிங்கில் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணி கேளுங்க. இதெல்லாம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், ப்ராப்ளம் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. எனக்கு பாஸ்போர்ட் வரல, வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ நல்லது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் மாற்றங்கள், உங்களுக்கு முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள்.
பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜூலை மாதம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார். அவரோடு குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. குரு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம், தெய்வ பலம் தான் சொல்லணும். முதல்ல நமக்கெல்லாம் தேவை பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உண்டு. அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. அதுலேயும் குரு உங்கள் ராசியிலே இருக்கிறது. ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்குது, நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா அந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது உங்களுடைய ப்ரொஃபஷன், கேரியர் பரவாயில்ல. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதோட செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களும் பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல ஒரு ஜாப் கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். ஸோ இந்த மாதத்தில் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. ரொம்ப நல்ல பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். யாருக்கும் வழக்கம் போல் சொல்கிற விஷயந்தான். கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்காதீங்க, அதனால் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடக்கி வாசிங்க, கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டேன், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன், லேண்டு வாங்கணும்னு நினச்சேன், அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது எல்லாமே நடப்பதற்கான மாதமாக இந்த மாதம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்து எல்லா விஷயத்துலையும் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நிறைய தடைகள், பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனம். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் கடன் பெரிய லெவலில் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள்.
சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரோட குரு இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்று முதலீடு அல்லது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள். நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்களா, நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண போகிறீங்களாங்கிறது இந்த மாதம் இருக்குது. வசதி இருக்கிறவங்க எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வசதி இல்லாதவங்க இந்த மாதம் அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செய்யுங்க, அல்லது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் இந்த மாதம் குறையும். ஸோ இந்த மாதத்தில் வருமானத்துக்கு மீறின செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டியான உலகத்தில் நம்ம முயற்சி இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ கொடுங்க. பட் என்னென்னா எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் இது நல்லது. உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற செலவினங்கள், நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு லாபம் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் வேண்டான்றதீங்க, அல்லது திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு, டிலே ஆனவங்களுக்கு அத்தனை பேருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப முக்கியம். பட் வேலையில் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடச்சிரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் ஐடியலாகவும் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அடக்கி வாசிங்க. எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை. அதுலேயும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ பிஸ்னஸில் அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் எஃபர்ட்டு கொடுங்க. குறிப்பாக குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. தேவையற்ற டெம்டேஷன் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் இல்லாத மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் விநாயகருடைய தரிசனம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும். நன்றி, வணக்கம். பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் கோச்சாரத்தில் அவர் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார்.
9ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு அர்த்தம். அவரே 7ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 2-3 யூனிட் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த ஜூலை 7க்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணலாம். கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. அதற்கு மேலே செலவுகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நம்முடைய வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்காக செலவு அல்லது மனைவிக்காக செலவு இது இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நிறைய பிரேக் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்குறாரு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கு அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அல்லது உங்களை பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு நீங்கள் சைன் பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு, திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் இருக்குது. புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அத்தனைக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதில் நீங்கள் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனாலும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை, அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. பெரிய லெவலில் வேலையில் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் சுமாராக தான் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அல்லது இம்போர்ட் பண்ணுறங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி, இறக்குமதி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த மாதம் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.